வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான தக்காளி சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்ட உடனே எண்ணெய் காஞ்சி வரும்போது கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கோங்க. இதனோட சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள். பொன்னிறமாக ஆன உடனே வறுத்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு பச்சை மிளகாவை இதனோட சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பட்டை, அடுத்தது கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு 3 பல் பூண்டு, அடுத்ததாக கொஞ்சம் இஞ்சி தட்டி எடுத்து வச்சுருக்குறேங்க. அந்த இஞ்சி இதனோட சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு பாருங்கள், ஒரு 3 பல்லை 2ஆக நறுக்கி வச்சுருக்குறேங்க. அந்த பூண்டு போட்டதுக்கப்புறமா நம்ம அறுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை இதனோட சேர்த்திக்கோங்க. வெங்காயத்தை போட்டதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தக்காளி பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வணங்குங்க. அந்த நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளி இதனோட சேர்த்திக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கணுங்க. தக்காளி நல்லா வணங்கி அந்த எண்ணெய் தனியாக தக்காளி தனியாக பிரியும் போது தாங்க நல்லா அந்த நம்ம வறுத்த தக்காளி சாதத்துக்கான அந்த பதம் ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தங்க. அடுத்ததாக கொஞ்சமாக தூளுப்பு நம்ம சேர்த்திக்கோங்க. ஏன்னா நீங்கள் கல்லுப்பு போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கரையாதுங்க தக்காளியில். தூளுப்பு சேர்த்திக்கோங்க. தூளுப்பு சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா சேர்த்தும் போது நல்லா உங்களுக்கு அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வணங்குங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கினா தாங்க சாப்பாடு நல்ல ஒரு ருசியை தருங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகா சேர்த்து வச்சுருக்கிறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா போதுங்க. இல்லைன்னா காரம் ரொம்ப உரப்பாக இருக்குங்க. அடுத்ததாக நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இது நல்லா வணங்கணுங்க. நல்லா வணங்கி வரும்போது தாங்க நல்லா நமக்கு ருசியை தருங்க சாப்பாடு. அடுத்ததாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே வணங்கட்டுங்க. தக்காளி நல்லா வணங்கி வர ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டில் சாதத்தை உதிரிச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்குறோங்க. சாதம் நல்லா ஆறுனா தாங்க சாப்பாட்டில் கிளறும்போது உங்களுக்கு உதிரியாக வருங்க. அடுத்ததான் இந்த சாப்பாட்டை இதனோட சேர்த்திக்கோங்க. சாப்பாட்டை சேர்த்தி விட்டுட்டு நல்லா 2 கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அந்த சாதமும் அந்த தக்காளி எசன்ஸும் இதனோட நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. நல்லா மிக்ஸ் ஆனால் தான் சாதம் நல்லா ருசியை தருங்க. அடுத்ததான் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு சிம்லேயே வைங்க. சிம்மில் வச்சு நல்லா இது பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் வணங்குங்க சாப்பாடும் அந்த தக்காளியும். அடுத்ததாக பாருங்கள், நம்ம சுவையான தக்காளி சாதம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக இந்த இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடாயில் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு ஒரு 5-6 முந்திரியை இதனோட வறுத்துக்கோங்க. இந்த முந்திரியை நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா தக்காளி சாப்பாடு, அதனோட கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க முந்திரியும் சாப்பாட்டையும். இதை நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த முந்திரியை போட்டிருக்கிறதுனால நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சுவையான தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. நன்றிங்க.